உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். பிறந்தநாள் அன்று ரசிகர்களை சந்திப்பது நல்ல விஷயமாக இருந்தாலும் தனுஷின் இந்த ஃபேன்ஸ் மீட்டை தற்போதைக்கு அப்படியே கடந்து சென்றுவிட முடியாதுதான். கோலிவுட் சினிமாவின் கிசுகிசு நாயகனாக இருந்தாலும் தனுஷின் நடிப்புக்கென ரசிகர் பட்டாளமே இருக்கிறது. நடிகராக இருந்த தனுஷ் தற்போது பாடகர், தயாரிப்பாளர் என படிப்படியாக உருவெடுத்து இயக்குனர் தனுஷ் என்ற அவதாரமும் எடுத்துவிட்டார். சமீபத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது என்ற நிலையில் அடுத்ததாக தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை படமும் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த நிலையில் தனது பிறந்த நாளை ஒட்டி சென்னையில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் தனுஷ் விருந்து வைத்து உபசரித்ததோடு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். அத்தோடு போயஸ் கார்டன் வீட்டுக்கு முன்பாக குவிந்திருந்த ரசிகர்கள் தனுஷை பார்த்து ஆரவாரம் செய்தனர். 8 ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென ரசிகர்களை நடிகர் தனுஷ் சந்தித்திருக்கும் நிலையில் இதன் பின்னணி என்னவாக இருக்கும் என திரையுலகில் பலருக்கும் கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சமீப காலமாக தனுஷின் ஆடியோ லான்ச் உரை அதிக அளவில் ட்ரோலுக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது. படத்தின் ப்ரமோஷனுக்காக நடத்தப்படும் இசை வெளியீட்டு விழா மேடைகளை நடிகர் தனுஷ் சொந்த கதைகளை சொல்ல பயன்படுத்தி வருவதாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஒருமுறை நானெல்லாம் போயஸ் கார்டனில் வீடு கட்டக்கூடாதா என கேள்வி எழுப்பியது தொடங்கி தனுஷின் பல இசை வெளியீட்டு விழா மேடைகளில் ரஜினி பேச்சின் சாயல் அடிப்பதாக சொல்லப்பட்டது. தாம் ஒரு ரஜினி ரசிகர் என பிரகடனப்படுத்திக் கொள்ளும் தனுஷ் மேடை பேச்சுக்களில் கூட மாமனார் ரஜினியை காப்பி அடிப்பதாக பார்க்கப்பட்டது. தற்போது தனது மாமனார் ரஜினியின் ராகவேந்திரா மண்டப ரசிகர்கள் சந்திப்பு பாணியிலேயே ரசிகர்களை சந்தித்திருப்பதும் கவனிக்க வைத்திருக்கிறது. ரஜினி பாணியை நடிகர்கள் பலரும் பின்பற்றுவது வாடிக்கைதான் என்றாலும் தனுஷின் ரசிகர்கள் சந்திப்பிற்கு பின்னணியில் வேறொரு காரணம் இருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள். கோலிவுட்டின் நம்பர் 1 மார்க்கெட் நடிகராக இருக்கும் விஜய் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கும் நிலையில் அந்த இடத்திற்கான மறைமுக போட்டி சூடு பிடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கோட் திரைப்படத்தில் துப்பாக்கியை பிடிங்க சிவா என விஜய் பேசிய வசனம் தனக்கு பிறகு சிவகார்த்திகேயன் என அடையாளம் காட்டியதைப் போல பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் திடீரென நடிகர் சிவகார்த்திகேயன் ரசிகர்களை சந்தித்த நிகழ்வுகள் நடக்கவே விஜய் பாணியில் சிவகார்த்திகேயன் ரசிகர்களை சந்திப்பதாக பேசிக் கொள்ளப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் நடிகர் சூர்யா கூட தமது பிறந்த நாள் அன்று வீட்டுக்கு முன்பாக குவிந்திருந்த ரசிகர்களை சந்தித்தார். தற்போது தனுஷும் ரசிகர்களை சந்தித்திருக்கும் நிலையில் விஜயின் சினிமா இடத்தை குறிவைத்து நடத்தப்படும் சந்திப்பா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அதோடு சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக தனுஷ் இந்த சந்திப்பை நடத்தியிருக்கிறாரா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் நல்ல நண்பர்களாக இருந்த தனுஷும் சிவகார்த்திகேயனும் தற்போது எலியும் பூனையுமாக மாறிவிட்டனர். குறிப்பாக சிவகார்த்திகேயனின் திரை வாழ்க்கைக்கு பிள்ளையார் சுழி போட்டுக் கொடுத்ததே தனுஷ் தான் என்றாலும் காலப்போக்கில் இருவரிடையே மனக்கசப்பு ஏற்பட்டது. அதற்கு ஏற்ப சிவகார்த்திகேயனின் அசுர வளர்ச்சி தனுஷுக்கு எரிச்சலை கொடுக்கவே ஈகோ யுத்தம் உருவாகி நீயா நானா என்ற போட்டியும் உருவானது. ஆகையால் தனுஷின் ரசிகர்கள் சந்திப்புக்கு பின்னணியில் சிவகார்த்திகேயனும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்கிறார்கள் திரையுலகவாசிகள். தனுஷ் சும்மா இருந்தாலே அவரை பற்றி 1000 கிசுகிசுக்கள் கிளம்பும். தற்போது ரசிகர்கள் சந்திப்பு என கிளம்பியிருக்கும் தனுஷுக்கு எதிராக என்னென்ன கிளம்பும் என்பதை போக போக தெரிந்து கொள்வோம். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.